வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்டர்மெலன் ஸ்டாரே சொல்லக்கூடாது, திவாகரை பொழக்க போகிறோம். அதோட இப்போ ரீசனாக நடந்த சில பிரச்சனைகள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நடிப்பு கிறுக்கன் திவாகர். நான் தான் உங்க தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் பேசுறேன். ஸ்டார்டிங்ல நான் திவாகரை பார்த்து தப்பா இட போட்டுட்டேன். அவரோட வீடியோலாம் பார்க்கும்போது காமெடியா இருக்கு, ஃபன்னா இருக்கு. நானுமே ட்ரோல் பண்ணியிருக்கேன், சிரிச்சிருக்கேன், மீம் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபன்னான ஒரு ஆளு. கிட்டத்தட்ட பார்த்தா ஜிபி முத்து மாதிரி தான் யோசிச்சிருக்கேன்டா. ஜிபி முத்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் தான், அவரை மாதிரி தான் இவரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திவாகர் சாதாரணமான ஆள் கிடையாது, ஒரு சரியான விஷக்கிருமி. பட் நானுமே பிலாங்ஸ் டு ராஜ பரம்பரை தாமா. ஸோ அது நேச்சராகவே உங்களுக்கு அந்த கெத்து, நடக்கிற விதம், பேசுகிற தோரணை. மதுரையில் நாங்களும் ஒரு ராஜ பரம்பரைன்னு வைங்களேன். அடங்கோ, இது உனக்கு ஒரு பெருமையாடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் சூரிய பத்தி பேசி எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிட்டு இருந்தாரு. இவன் ஒரு கிறுக்கன், தற்கூரி, போட்டு அடிங்கடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா, நான் கேட்கவே மாட்டேன். அதுக்காக ஒரு வீடியோ கூட பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு இப்படி ஒரு கோவம், அடேங்கப்பா. சுர்ஜித் பிரதர் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர் தான். நான் ஒரு கோமாளி, ஜோக்கரு, தற்குறி அந்த மாதிரி நினைச்சா எப்பா சரியான விஷக்கிருமியா இருக்கான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட். சாதி வெறி பிடிச்ச விஷக்கிருமி. உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சுக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க, போடா மூஞ்சி லட்சக்கா துப்பிடுவேன். இப்போ ரீசெண்டாக இப்போ நெல்லையில் கவினோட ஆணவ படுகொலை தான் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பார்வை என்ன? ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர் தான். இது எதுக்கு இப்போ சொல்லணும்? இதுல என்ன பெருமை இருக்கு? ஏய், நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லி தொப்பையை தள்ளிக்கிட்டு இதை சொல்றதுக்கே கூச்சப்படணும், அசிங்கப்படணும். சுர்ஜித் பிரதர் பார்த்தீங்கன்னா, சுர்ஜித் பிரதர் ஒரு ஆணவ கொலை பண்ண ஒருத்தனை, ஒரு குற்றவாளிய நீ பிரதர்னு சொல்ற. இது எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டு? கேவலமா இல்லை உனக்கு? நாம ஒரு கோமாளியே நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த அளவுக்கு விவரமா பேசலாம். லிட்டரலி எனக்கு அவரை பார்க்கும்போது ஜோக்கர் மாதிரி இருந்துச்சுங்க சார். தேவையில்லாத வேலை. அவர் கொலை பண்ணியிருக்காரு, அவரோட எதிர்காலமும் இருக்கு. அவனோட எதிர்காலத்தை பத்தி நீ எதுக்குடா யோசிக்கிற? குற்றவாளியோட எதிர்காலத்தை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அப்போ உன்னோட மனநிலை எப்படி இருக்கு? டைரக்டா சுர்ஜித்துக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. எனக்கு என்ன ஆசைனா, சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம இருந்திருக்கலாம். எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட். இவர் என்ன சொல்றாருன்னா, நீ லவ்வே பண்ணிருக்கூடாது, பெற்றவர்களை மீறி நீ லவ்வே பண்ணிருக்கூடாது, அவங்க சம்மதத்தோட தான் எல்லாமே பண்ணிருக்கணும். லவ் பண்ணதுனால தான் இப்படி ஆச்சு. நாக்கில் எவ்வளோ விஷம் உனக்கு, கெட்ட மனுஷன். பெற்ற பிள்ளைகள் பெற்றவங்களோட பேச்சை கேட்கணும். ஏன்னா இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, கொலை பண்ணியிருக்கானுங்க. அது உனக்கு தப்பா தெரியல, அது உனக்கு நீ தவறாவே பார்க்கல. அதை டைரக்டா நீ ஆணவ கொலைக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை குடும்பத்து மூலமா அமைச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகாது. நீலாம் எதுக்குடா ஒரு மனித பிறவியா அலையற? இந்த இன்டர்வியூ ஃபுல்லா பார்க்கும்போது குடும்பங்கள், பெற்றோர்கள், அவங்களோட ஆசைகள், விருப்பங்கள் அப்படிங்கிற பூசி மொழிகி ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்கான். இப்ப ஒரு தவணை பாத்தீங்கன்னா, ஒரு சகோதரரை கூட பிறந்தவரே கொலைகாரனா ஆக வச்சிருக்காங்க. இவன் டைரக்டா சாதிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாம இன்டைரக்டா சுர்ஜித்தோட ஃபேமிலிக்கும் அந்த சாதிக்கும் ஆணவ கொலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்பா, இவ்வளோ விவரமான ஆளாயா நீ? அந்த பையனுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன, பாதிக்கப்பட்ட பையன் இருக்குல்ல, அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசைகளோ அதை நிறைவேற்றி வச்சு அவங்க குடும்பம், அவங்க சர்க்கிளில் கல்யாணம் பண்ணால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்புலையுமே பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. திவாகர் சொல்றது என்னன்னா, அவன் சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிங்க அப்படி இருந்தா ஆணவ கொலைகள் நடக்காது அப்படிங்கிற விஷயத்தான் இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கான். நீங்க யாருமே இதுக்கப்புறம் திவாகரை ஒரு கோமாளியா பார்க்காதீங்க. கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கான், ஜோக்கர் மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அது மாதிரி நினைக்காதீங்க. ஒரு மோசமான ஒரு ஆளு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிபி முத்து திவாகர் போட்டு கிழிச்சாரு. அதை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சில பண்ணி இந்த இந்த செனப்பண்ணியால நம்மளுக்குலாம் அசிங்கமா இருக்கு. கண்ட இளவையும் பேசுது, கண்டதையும் பேசுது. நான் தான் நடிப்பறக்க
மயிர அரக்கங்க. இதை பத்தி கேள்வி கேட்டதுக்கு திவாகர் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. அது வேணாம். அதெல்லாம் ஏன்னா எஞ்சி போய் அப்படியே சொல்லுங்க. இருப்பா அதெல்லாம் வேணாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கீழே உள்ள ரொம்ப லோ கிளாஸ் அவங்களோட ஈக்குவலாக பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. அதுவும் வேணாம். ஓ இல்லைக்கண்ணா, அதுக்கு கூட அவங்க தகுதி இல்லாதவங்க ஓப்பனாக அசிங்கமாக பேசுகிறாங்க. லோ கேஸ்ட்டு அவங்களெல்லாம் போய் நான் அந்த மாதிரி சொல்கிறது கூட நான் அசிங்கம் பண்ணிக்கிறேன். ஜிபி முத்துவ லோ காஸ்ட்னு சொல்ற. இதுல இருந்தே தெரியுது இவன் எப்படிப்பட்ட ஒரு சாதி வெறியன்னு. ஆனா என்ன சொல்றானா, என்ன வந்து இந்த மீடியால வந்து தப்பா காட்டுறாங்க. யோ, நீ பேசுனதை ஏன் காமிக்கிறாங்க? நீ என்ன பேசிருக்கியோ, உன்னோட மைண்ட் செட் என்னவோ அதை தான் காமிக்கிறாங்க. உன்னை யாருங்க தப்பானா காமிக்கல. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒன்று இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். ஒருத்தவங்களை பத்தி பேசுறதுல கூட நீ கேஸ்ட் பார்த்து பேசணும்னு நினைக்கிற. இப்படி எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஆளா இருக்க. ஆனா வெளியில உத்தம மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அப்ப ஆணவ கொலை பண்ண சுர்ஜித்துக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீ அவன மாதிரி தான். ரெண்டு பேருமே நல்லவங்க கிடையாது. நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. இவன மாதிரியான ஒரு சாதி வெறி பிடிச்சவன ஒரு கோமாளியாவும் பார்க்க வேணாம். இதுக்கப்புறம் இவனை வளர்க்கவும் வேணாம். இவனை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. முன்னாடி வந்து உங்களை வளர்க்கணும்னு நினைச்சான், இப்போ வந்து பொழக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கான். கமெண்ட்ஸ்ல கூட நீ பண்ற சூப்பர் தலைவா, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களால முடிஞ்சா ஒரு ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. அவன் ஐடியா கூட மென்ஷன் பண்றேன். முடிஞ்சா அன்ஃபாலோ ரிப்போர்ட் ஏதாவது பண்ணுங்க. அதே போல அவனை வந்து இன்டர்வியூ எடுத்து அவனை வளர்த்து விடாதீங்க. முடிஞ்சா இன்டர்வியூல அவனை போட்டு கிழிச்சா அது சந்தோஷம் தான் பார்க்கறதுக்கு. அது ஒரு சில சேனல்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இது ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் இந்த ஆணவ கொலை பண்றவங்கள மாசா கெத்தா பார்க்குற ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு. டே, அவன் ஆணவ கொலை பண்ண ஒரு கொலை குற்றவாளிடா, கொலைகாரன்டா. அவனை எப்படா நீங்க மாசா கெத்தா பாக்குறீங்க? யாரா நீங்க? உங்களுக்கு தான் மூளைங்கிறது இல்ல கேட்கணும் தான் தோணுது. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? இதெல்லாத்தையும் எடிட் பண்ணி போஸ்டா போட்டுருக்கானுங்க. டே, அவன் ஒரு கொலைகாரன், ஒரு கேவலமானவன். அவனை எப்படா நீங்க செலிப்ரேட் பண்றீங்க? அவனை நீ மாசா பாக்குறீங்கன்னா அப்ப நீ எவ்வளவு கேவலமான ஒரு ஆளா இருப்ப? அடுத்த சுர்ஜித் நீ தான். இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவனுங்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவுன்னு இருந்துச்சுன்னா யோசிச்சு பார்த்துருப்பான்ல. ஓகேடா, நான் வந்து ஒரு குற்றவாளி, அவன் வந்து ஆணவ கொலை பண்ணியிருக்கான், அவன் வந்து தப்பு செஞ்சுருக்கான், அவன் ஒரு கேவலமான ஒரு ஆளு, அவனுங்க நம்ம வந்து சப்போர்ட் பண்றோமே, அவனை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோமே அப்படின்னு யோசிச்சிருக்கணும்ல. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? நாம பேசுற சரியா தப்பா, நாம பண்றது சரியா தப்பாங்கிறத கூட யோசிச்சு பார்க்க முடியாம அந்த அளவுக்கு சாதிப்பிய மண்டை ஃபுல்லா தடை வச்சிருக்கானுங்க. அப்புறம் எங்க யோசிப்பானுங்க? இதுக்கப்புறமாச்சும் திருந்துங்கடா. திருந்துறதுக்கு யோசிங்க. மனம் திரும்பு. கவுண்டம்பாளையன்னு ஒரு படம் வந்துச்சு. அதை வந்து ரஞ்சித் தான் டைரக்ட் பண்ணாரு. இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? அவருக்கே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புரிஞ்சிடுச்சு, நாம பண்ணது தப்பு, நம்ம பேசுனது தப்பு, நம்ம இந்த படம் எடுத்தது தப்புங்கிறது அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. கண்டிப்பா அது ரொம்ப பாடம் கட்டுக்கிட்டு அது ரொம்ப வருத்தப்பட்டேன். அதே போல நீங்களும் இதை பத்தி யோசிச்சு புரிஞ்சுக்கணும். உலகங்கிறது இவ்வளோண்டு கிடையாது, ரொம்ப பெருசு. நீ இந்த பக்கத்து பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கத்து டாக்ஸி ஸ்டாண்டுன்னு வாழ்க்கையை முடிச்சிடாதீங்கடா. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பரிதாபங்கள்ல இருந்து சொசைட்டி பாவங்கள்னு ஒரு வீடியோ வந்துச்சு. சொசைட்டில என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதோ அதை அப்படியே வீடியோவா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இவனுங்க கேஸ் போடுறாங்களாம். அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டானுங்கடா ஜோக்கர்ஸ் அந்த மாதிரி தான் தோணுது. ஏண்டா நீங்க பண்றதுனால அவங்க வீடியோல பண்ணாங்க, அதை பார்த்து கூட திருந்துவீங்கன்னு பார்த்தா அப்பயும் திருந்த மாட்டீங்க. கடைசி வரைக்கும் தற்கொலையாவே வாழ்ந்தலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்றது? நம்ம என்ன பண்ண முடியும்? நாசமா போங்க. இதுக்கப்புறமாச்சும் இதுல இருந்து வெளியே வாங்க. இதை பத்தி யோசிங்க. இந்த ஆணவ கொலைங்கிறது பெருமைப்படுற விஷயமும் இல்ல, இதை சப்போர்ட் பண்ணவும் கூடாது. இந்த மாதிரியான ஒரு சமூகத்துல வாழ்றதுக்கு நம்ம எல்லாம் அசிங்கப்படணும், வருத்தப்படணும். இதுக்கப்புறமாச்சும் புரிஞ்சுப்பீங்க நம்புறேன்.